Hi viewers, நம்மளோட விஜோ அகாடமில வந்து பாத்தீங்கன்னா 9th batch of tailoring and professional RE courses வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8 வந்து நமக்கு classes வந்து ஸ்டார்ட் ஆகுது. classes வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸா இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம் நீங்க பார்த்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். classes வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெய்லரிங் classes வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்ல இருந்தே earn பண்ணணும் இல்லனா வீட்ல இருந்தே நீங்க வந்து business மாதிரி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா நம்மளோட டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். வீட்லயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம பிசினஸையுமே நம்ம வீட்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால நீங்க இந்த டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ்ல வந்து நீங்க வந்து தாராளமா ஜாயின் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். நீங்க வெளியே போய் படிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க எப்போ வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லரிங்கும் அப்படிதான், ஆரியும் அப்படிதான். டெய்லரிங் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்கா உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியாது இல்லைன்னா ப்ராப்பரா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாது அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேசிக்ல இருந்தே தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெய்லரிங்ல வந்து எந்த நாலேஜுமே இல்லை, ஜீரோ நாலேஜ்ல இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, மிஷின் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது, நூல் அதாவது மிஷின்ல த்ரெட் கூட போட தெரியாது அப்படின்னா கூட நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹெம்மிங்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெம்மிங்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் மிஷின் ஹேண்டில் பண்றது, மிஷின்ல எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் 10 கிளாஸஸ் வரும். அதாவது ஸ்பெசிஃபிக்கா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பிகினர்ஸ்க்கான கிளாஸஸ் வரும். அது வந்து ஒரு கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டோட்டலா கவர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து குழந்தைங்களோட கிளாஸுக்கு போவீங்க. குழந்தைங்களோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டு, ஃப்ராக்கு அந்த மாதிரிப்பட்ட கிளாஸஸ் வரும். ஸ்கர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 மாடல் ஸ்கர்ட் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஃப்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மாடல்ல ஃப்ராக் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேசிக்கா பட்டுப்பாவாடை சட்டை, குழந்தைங்களோட நைட் ட்ரெஸ், நைட்டி அந்த மாதிரிப்பட்ட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைல்டாவே கவர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாத்ல இருந்தும் கட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பேட்டர்ன் மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாத்ல போட்டு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆனா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். பாடி மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடியும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். ஏன்னா வந்து பேசிக்கா படிக்கிறவங்களுக்கு, அதாவது இது வந்து டெய்லரிங் கிளாஸ் அப்படிங்கும் போது கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி கட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட், அதாவது பெரியவங்களோட கிளாஸஸ் வரும். கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அந்த மாதிரிப்பட்ட கிளாஸஸ் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் 2 மாடல் ஸ்கர்ட், அதோட டாப்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நைட்டி 3 மாடல், நைட்டி 3 மாடல்ல நீங்க வந்து நைட்டி வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சுடியில வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்லிட் சுடியை நீங்க 3 மாடல்ல லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு 3 மாடல் பேண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில வந்து 4 மேக்ஸி நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. மேக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு காட்டன் கிளாத்ல தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இது வந்து நீங்க வந்து இந்த மேக்ஸி கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டாலே ஓல்டு சாரீல இருந்து கன்வெர்ட் பண்ணியும் நீங்க வந்து மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேற கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கு, ஃப்ராக்குக்கு, கிட்ஸுக்குள்ள ஃப்ராக்குக்கு, பட்டுப்பாவாடை சட்டைக்கு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பெரியவங்களோட சுடிக்கு, பேண்ட்டுக்கு, மேக்ஸிக்கு, பிளவுஸுக்கு எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது வரும். அது லேர்ன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற கிளாஸ் வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே டீடைல்டா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பேட்டர்ன் போட்டு கூட நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ரெக்கார்டட் கிளாஸ் தான். 4 மந்த் கோர்ஸ் வரும். டோட்டலா 70+ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். நீங்க 4 மந்த்ல முடிக்க முடியலனாலும் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த டெய்லரிங் கிளாஸஸ் படிச்சு முடிச்சதுமே நீங்க உங்க வீட்ல வந்து பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து தச்சுக்கலாம், உங்களோட குழந்தைக்கு தச்சுக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல யாருக்காச்சும் தச்சும் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே வந்துடும். என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பேசிக்கா டெய்லரிங் தெரியாதவங்க, இல்லைன்னா ப்ராப்பரா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாதவங்க இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரி கிளாஸஸ். ஆரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல், ப்ரொஃபஷனல் லெவல்ல நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ஃபுல் கோர்ஸ்மே நமக்கு ஆரியில வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் கவர் ஆகும். ஏன்னா வந்து த்ரெட் ஒர்க் தான் பேசிக்கா நிறைய பேருக்கு தெரியாது.
என்னோட கிளாஸ்ல நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து பேசிக் தெரியும், அட்வான்ஸ்ல இருந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பேசிக்ல வந்து த்ரெட் ஒர்க் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு த்ரெட் ஒர்க்கே தெரியாது. ஏன்னா பீடு மட்டும் படிச்சு வச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து பேசிக் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா என்னோட கிளாஸ்ல அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க த்ரெட் ஒர்க் தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து த்ரெட் தான் ரொம்பவே கஷ்டம். ஆரியில த்ரெட் ஹேண்டில் பண்றதுதான் கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் உங்களுக்கு கிளாஸ்ல வரும். த்ரெட் ஒர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச்சிங் தான் நீங்க வந்து ஆரியில வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்டிச்சிங் எப்படி நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணணும், கிளாத்துக்கு கீழ் பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே மேல் பக்க வியூவும் இருக்கும், கீழ்பக்க வியூவும் உங்களுக்கு வீடியோல இருக்கும். ஆரி கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டிச்சஸ்க்கே நீங்க வந்து போவீங்க. அதுவுமே த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்லயே உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பீடு, கட் பீடு, சம்கி, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஆரி வந்து ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பேசிக் கிளாஸ்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், பேசிக்கா ஒரு செக் டிசைன் கொடுக்குறீங்க, பீடு வச்சு கொடுக்குறீங்க, அந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணணும், எப்படி பிளவுஸ்ல வந்து நம்ம கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பேசிக்லயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போவோம். அட்வான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அதுக்கப்புறம் எம்போஸ்டு ஸ்டிச்சஸ். எம்போஸ்டு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வச்சு, பீடு வச்சு, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு, டிஃப்ரெண்ட் சைஸ்ல எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து கவர் ஆகும். அதுலயே உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க்கு, காயின் ஒர்க்கு, பெண்டன்ட் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்றது, ஹேங்கிங் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல எப்படி நம்ம கொடுக்கறது, அந்த மாதிரிப்பட்டது எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து கவர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ட்ரேசிங் வந்து படிப்பீங்க. பிளவுஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேசிங் கொடுக்கணும், நெக்குக்கா இருந்தாலும் சரிதான், ஸ்லீவுக்கா இருந்தாலும் சரிதான், எல்போவா இருந்தாலும் சரிதான், ஷார்ட் ஸ்லீவா இருந்தாலும் சரிதான், எப்படி நீங்க வந்து ட்ரேசிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அந்த கம்ப்ளீட் ஒர்க் பண்ண ஹெவி ஒர்க் பிளவுஸை எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது எப்படி கரெக்டா அந்த லெவலுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ லெவல் கிளாஸஸ். ப்ரோ லெவல் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரியிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலதான் நம்ம வந்து கட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, 3D, 5D, ஹிப்பெல்ட் மேக் பண்றது எல்லாமே இதுலதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இதுல வந்து நெட்டு கிளாத்ல வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். டர்சல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 மாடல்ல டர்சல் மேக்கிங்கே நீங்க வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் நெட்டு கிளாத் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி நெட் டிசைன்ஸ் எப்படி நம்ம வந்து கரெக்டா அதை வந்து கட் ஒர்க் கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்லீவ்ல வந்து எப்படி நம்ம வந்து ஆரி கிளாத் யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும், கட் ஒர்க்லேயே நீங்க வந்து ஒரு 7-8 டிசைன்ஸ் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ரோ லெவல் கிளாஸஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்ல 3D அண்ட் 5D ஹிப்பெல்ட் எப்படி நம்ம வந்து மேக் பண்றது, அந்த ஒர்க்குமே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே நம்மளோட ஆரி கிளாஸ்ல வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஆரி பிளவுஸ், அதாவது நெட்டு கிளாத் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஆரி பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரி காட் வந்து ஃபிக்ஸ் பண்றது, ஆரி காட் எப்படி நம்ம வந்து ஈஸியா ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு ஆரி கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மந்த் கோர்ஸ் வரும். இதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸஸும் ஆரி கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து வீக்லி 5 டேஸ் கிளாஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். உங்களோட ஃப்ரீ டைம் நீங்க வந்து பாத்துக்கலாம். கரெக்டா அந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். 4 மந்த்ல நீங்க முடிக்க முடியலனாலும் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து நீங்க வந்து கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது. இப்போ நீங்க வந்து டெய்லரிங்னாலும் சரிதான், ஆரினாலும் சரிதான், ஃபுல் கோர்ஸ்மே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீட்ல இருந்தே நீங்க வந்து ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஈஸியா வீட்ல இருந்தே லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லரிங் அண்ட் ஆரி கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் 2 கோர்ஸுமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து தனித்தனியா டெய்லரிங் தனியா, ஆரி தனியாவும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல 2 கோர்ஸ்மே சேர்த்து ஜாயின் பண்றதா இருந்தாலும் நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க் அவுட் அண்ட் ஃபீட்பேக்லாம் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் ரிஜோ டெய்லரிங் இல்லைனா லக்ஸ் டிசைனர்ஸ்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரிஜோ டெய்லரிங் லக்ஸ் டிசைனர்ஸ் இருக்கும், அதுல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸ் பத்தின டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், சிலபஸ் டீடைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு
வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.